ஹரியானாவின் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என? இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார். ஹரியானாவிலே இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கிடையில் இயக்கப்படும் விதமாக இந்த நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கியிருக்கின்றது. ஹைட்ரஜனை கொண்டு ரயில்களை மிக சில நாடுகள் மட்டும்தான், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள், ஜப்பான், சீனா உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் மட்டுமே ரயில் போக்குவரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஜெர்மனி போன்ற நாடுகள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் ஹைட்ரஜன் மூலம் இயங்கக்கூடிய ரயில் சேவையை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். எந்த வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு மாசினை ஏற்படுத்தாத வகையில் உருவாக்கப்படக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்றைக்கு இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக இந்த ரயிலினுடைய பெட்டிகளை தயாரித்தது சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ஐசிஎஃப்பில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பெட்டிகள் தான் தற்பொழுது 10 பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றம் பெற்று நாட்டினுடைய முதல் பசுமை ரயில் ஹைட்ரஜன் எரிவாயு மூலமாக ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் கலவை இணைந்து ஆற்றலை உருவாக்கி ஏறக்குறைய ஒரு 1200 கிலோ ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கல உந்துவிசை அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான எரிபொருளை உருவாக்கி கொண்டு இயங்கக்கூடிய ரயிலாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. இப்பொழுது ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கு இடையில் இயக்கப்படக்கூடிய ஒரு ரயிலை பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார். 10 பெட்டிகளை கொண்ட ரயிலாக இது இருக்கும். மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது 90 கிலோமீட்டர் கிடைப்பட்ட நகரத்தை ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரத்தில் கடந்து செல்லும் வகையில் இந்த ரயில் இப்பொழுது இயக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த ஹைட்ரஜன் ரயில்களை பொறுத்தவரை மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வரை கூட இயக்க முடியும். என்றாலும் ஒரு 70 முதல் 80 கிலோமீட்டர் கிடைப்பட்ட வேகத்தில் இயக்கப்படும் என்பதாக ரயில்வே துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.